ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய பிஜிஎம்ஐ அக்கௌண்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறனால நிறைய அப்டேட்ஸ் கேட்டிருந்தது. சரி, என்னடா அப்டேட்டுன்னு உள்ளே வந்து பார்த்தா தான் மெக்கா ஃபியூஷன் அப்படின்னு ஒரு நியூ ஈவெண்ட் லான்ச் ஆகிருக்கு. அதுவும் இல்லாத நியூ காஸ்கின்ஸ்லாம் வந்திருந்தது. அதுவும் இல்லாத என்னோடய எமௌண்ட்ஸ்லாம் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே லிவிக் மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லாபியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. என் டீம்மேட்ஸ்லாம் என்ன பண்ணுறானுங்கன்னே தெரில. ஒருத்தன் கைமையான்னு கத்திகிட்டே இருந்தான். அவனை மியூட்டில் போட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு நம்ம எங்கே இறங்கலான்னு மேப்பில் மார்க் பண்ணிட்டுருந்தேன். என் டீமை பார்க்கல எப்படி இந்த மேட்ச்சு டின்னர் எடுத்துருவோன்னு நினச்சேன். பட் அது மேட்ச்சுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும்ன்ட்டு சரி புது ஈவெண்ட்டாக வந்திருக்குல்லன்ட்டு நாங்கள் ஈவெண்ட்லேயே குதிச்சிட்டோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் போயிட்டு இருந்தானுங்க. நமக்கு முன்னாடி போய் கன் எடுத்துருவாங்களோன்னு தான் நினச்சேன். பட் அவனுங்க உள்ளே குதிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நாங்களும் மேலே குதித்தோம். பட் மேலே 2 எனிமி இருந்தாங்க. அதில் ஃபஸ்ட் எனிமி நான் நாக் அவுட் வச்சுட்டு அப்படியே லைட்டாக பதுங்கிட்டேன். அப்படியே சைடில் ஒரு எனிமி அழுங்காத பீக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாப்புல. அவர் டக்குனு டீப் எடுத்து நாக் வச்சிட்டேன். அப்படியே அங்கே 2 பேர்த்தையும் அழுத்தி போட்டுட்டேன். ஏன்னா அவனோட டீம்மேட்ஸ் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, கில்லு போயிடும்ல அப்படின்ட்டு 2 பேர்த்தையும் அழுத்தி போடிச்சிட்டேன். ஸோ அப்படியே ஈவெண்ட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். எல்லா லூட்டையும் கலெக்ட் பண்ணிட்டுருந்தேன். அப்போ தான் அவங்க ஒரு எனிமி தடன்னு வேகமாக ஓடிட்டு இருந்தான். அவனை நானும் வேகமாக அழுத்தி பிடிச்சிட்டேன். ஏன்னா என் டீம்மேட்ஸ் அழுத்தி பிடிச்சிட்டாங்கன்னா கில்லு போயிடுமே அப்படின்ட்டு. ஸோ மறுக்கால் லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் அங்கே ஒரு பாட்டு வந்தது. அந்த பாட்டு என்னடானா எனக்கு ஆட்டம் கட்டுது. சரி, நம்ம டீம்மேட்ஸ் கில்லை எடுத்துருவாங்கன்ட்டு கன்னை ஸ்விட்ச் பண்ணி அந்த கில்லை நம்ம டீம்மேட்ஸ்க்கு முன்னாடி உஷார் பண்ணிட்டேன். சரி, ஓகே, ஈவெண்ட்டில் இருக்க எல்லா எனிமி கிளியர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஈவெண்ட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா இந்த ரோபோட் தான். இந்த ரோபோட்டில் எல்லோரும் ஏறி உக்காந்துட்டு அப்படியே லான்ச் பண்ணிட்டாச்சு. ரோபோட்ஸும் ஏன்னு மேலே பறந்துச்சுங்க. இது செம்மையாக இருந்துச்சுங்க இந்த ஈவெண்ட்டில். ஸோ அப்படியே ரோபோட் எடுத்துகிட்டு நாங்களும் ஊரை சுற்ற கிளம்பிட்டோம். அப்படியே ஊரை சுற்றிட்டே இருந்தோம் கைஸ். அப்போன்னு பார்த்து நிறைய எனிமீஸ் வந்து எங்கள் ரோபோட்டை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ரோபோட்டை வேறு நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு. சரி, எப்படியாச்சும் இந்த ரோபோட்லேருந்து ஒரு கில் எடுக்கணுன்ட்டு ஒரு எனிமியை தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் ஒருத்தன் மாட்டினான். அவன் ஆல்ரெடி நாக்கில் இருந்தான். ஸோ அவனை நம்ம பாம்பு போட்டு கில் பண்ணலான்னு நினச்சோம். பட் அவன் எஸ் ஆகிட்டான், எப்படின்னே தெரில. ஸோ பக்கத்தில் வர எனிமி இருந்தான். அவன்கிட்ட ஓசி கில் எடுத்துருவானோன்னு நினச்சிட்டு அவனை நான் காலாலேயே முதிச்சு கொண்டுட்டேன் கைஸ். ரோபோட் காலாலேயே முதிச்சு அவனை கொண்டுட்டேன். அப்புறம் கிட்டத்தட்ட ஃபைனல் ஜோன் வந்துடுச்சு. இந்த சமயம்னு பார்த்து என் டீம்மேட்டை வந்து நாக் ஆகிட்டாப்புல. அவனை நாக்கு வச்சோன்னே நான் எப்படியோ கில் பண்ணிட்டேன். அப்புறம் அவனையும் தூக்கி விட்டுட்டு நான் போயிட்டு புல்லட்லேருந்து லூட் அடிச்சிட்டு இருந்தேன் கைஸ். அந்த சமயம்னு பார்த்து பின்னாடி 2 பேரை வந்துட்டானுங்க. அதில் என் டீம்மேட்டையே க்ளோஸ் பண்ணிட்டான். ஸோ அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நான் அப்படியே இந்த ஷெட்டுக்குள்ளே போயிட்டேன். அப்போ தான் ஒரு எனிமியை ஓடி வந்தான். அவனை நாக்கு வச்சிட்டேன். அவனை க்ளோஸ் பண்ணலான்னு தான் பார்த்தேன். பட் என்கிட்ட புல்லட் கம்மியாக இருந்ததுனால அவன் மிஸ் ஆகிட்டான். ஸோ அதனால் அவனை விட்டுட்டேன். அப்போ தான் ஒரு நேர்டு பறந்து வந்து விழுந்துச்சு. நல்ல வேலை தப்பிச்சேன்னு நினச்சிட்டு அப்படியே அந்த நேர்லேருந்து தப்பிச்சு முன்னாடி எனிமி ஜோனுக்கு ஓடி வந்தான். அப்போ தான் அவன் தான் கடைசி எனிமி. அவனை எப்படியோ கில் பண்ணி நாங்கள் சிக்கன் டின்னர் அடிச்சிட்டோம். சிக்கன் டின்னர் அடிச்சுட்டு அந்த வெக்டர் ட்ராங்க்ஸை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இதே மாதிரி உங்ககிட்டயும் பிஜிஎம்ஐ அக்கௌண்ட் இருந்தால் என் கமெண்ட்டில் வந்து உங்கள் ஐடியா வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நானும் உங்கள் கூட ப்ளே பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து உங்களோட ஐடியா மென்ஷன் பண்ணுங்கள். பை காய்ஸ்.